வணக்கம். இந்த வீடியோவில் வீணை வாசிக்கும்போது முதலில் வீணையை வணங்கி பிறகு வாசிக்க வேண்டும். நமக்கு வீணை கற்றுத்தந்த குருவர்களை மனதில் தியானிக்க வேண்டும். இறைவனை தியானிக்க வேண்டும். பிறகு வீணை எடுத்து வைத்து கொண்டு முதலில் சா பா சா பா சா என்று வாசிக்க வேண்டும். இது சஜ்ஜம தந்தி. இந்த தந்திக்கு இரண்டாவது உள்ள தந்தி அனுபஞ்சம தந்தி எனப்படும். பா இந்த சாக்கு கீழ் ஸ்டாயில் உள்ள பா பஞ்சம தந்தி. அதற்கு பிறகு உள்ள மூணாவது தந்தி அனுசஜ்ஜம தந்தி. சா சா. இந்த பாவை விட கீழே உள்ள சா. இந்த நான்காவது தந்தி அனுமந்திர தந்தி. இதை அவ்வளவாக உபயோகப்படுத்துவதில்லை. இப்போது இந்த பக்கவாட்டில் உள்ள 3 தந்திகள் தாளத்தை குறிக்கும். இது தாளத்தந்திகள். இந்த தாளத்தந்திகள் ஸ்ருதியும் இந்த சஜ்ஜம தந்தியின் ஸ்ருதியும் சேர்ந்து இருக்கும்போது நாம் வாசிக்கும்போது கேட்பதற்கு இனிமையாகவும் ரசிக்கும்படியும் உள்ளது. இதில் நாம் அனைவரும் ஒரு கவனமாக இருக்கணும். இந்த தந்திகள் சேர்ந்து ஒலிக்கும் போது, தாளம் போடும்போது இந்த தந்திகள் சேர்ந்து வரும்போது பாட்டு கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும், ரசிக்கும்படியும் இருக்கும். அடுத்த எபிசோடில் இதை மீண்டும் பார்க்கலாம்.